இந்த மாலை நேரத்தில் ஒரு அற்புதமான தருணம் இது. சென்னை மாநகர உழைப்பாளி மக்கள், ஏழை மக்களுடைய குடியிருப்பு உரிமைக்கான பல்வேறு போராட்டங்களின் போது களத்தில் நின்று போராடுவதோடு மட்டுமல்லாமல் அவருடைய பாடுகளை, அவருடைய வேதனைகளை, வலிகளை காத்திரத்தோடு பத்திரிகைகளை பதிவு செய்து அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்று மக்களை விழிப்புற செய்விப்பதில் தோழர் செல்வா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர், மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் ஒரு முதன்மையான பாத்திரம் வைத்திருக்கிறார். மிக இல்லை. அவர் எழுதிய பல கட்டுரைகளில் ஒரு கட்டுரையில் வரக்கூடிய வாசகம்தான், எல்லாத்துக்கும் நாங்கள் கஷ்டப்படணுமா. அந்த வார்த்தை என்பது கேசவப்பிள்ளை பூங்கா ஒரு வயதான முதிர்ந்த ஒரு பெண்மணி சொன்ன வார்த்தை. வேதனின் விளிம்பில் அவங்க பேசின வார்த்தை. அவங்க குடியிருந்த வீடுகளை அரசு இடித்துவிட்டு புதிய குடியிருப்பு கட்டித்தருவதாக சொல்லி பல வருடங்களாக கட்டப்பட்ட குடியிருப்பை ஒப்படைக்காமல் இருந்த நேரத்தில் அவர்கள் இருந்த இருப்பை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கஷ்டத்தில் தகரக்கொட்டையில் மணலில் தகரக்கொட்டை அமைச்சு எலிகள் வந்து விளையாடும், பெருச்சாளிகள் உள்ளே ஓடும். எலினா சாதாரண எலியில், பெருச்சாளிகள் மேலே ஏறி போகும். அப்படிப்பட்டான சூழலில் அந்த மக்கள் வசித்து வரும்போது அவர்கள் பிரச்சனையை அங்குள்ள கேசவப்பிள்ளை பூங்கா கட்சி கிளை தோழர்களோடு பேசி அந்த பிரச்சனைக்காக போராட்ட வடிவம் கொடுத்து இயக்கம் நடத்தும்போது அந்த மக்களை அணி திரட்டிய போது அந்த மக்களில் பேசிய வார்த்தைகள் தான் அது. இப்படி பல விஷயங்களில் இந்த கட்டுரைகள் இருக்குது. நான் ஆரம்பிக்கும் போதே சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மத்திய சென்னை மாவட்ட குழு உருவான தருணத்தில் தோழர் கேபி அப்போது தான் மாநில செயலாளர் வந்திருந்தாங்க. முதலாக 55வது வட்டம், அந்த 59 துறைமுகம் தொகுதியை சேர்ந்த காந்தி நகர் அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய ஏரியா, அந்த இடத்துல வந்து வீடுகளை அப்புறப்படுத்துவதற்கு புல்டோசர் வச்சு இடித்து செல்லும்போது ஏற்கனவே அங்கிருந்த குடியிருப்புகள் 2000க்கு மேற்பட்ட குடியிருப்பு வாசிகளை ஏற்கனவே அப்புறப்படுத்தி விட்டார்கள். மீண்டும் வந்து குடியிருப்பை அப்புறப்படுத்தும் வரும்போது நமக்கு தகவல் வந்து நம்முடைய கட்சி தோழர்கள் அங்கே தலையிட்டோம். தோழர் செல்வா தலைமையில் நாங்கள்லாம் போயிருந்தோம். தோழர் கேபி அங்கே வந்தாங்க. புல்டோசருக்கான பார்த்து மேலே முதல்ல கீழே இறங்கடான்னார். அந்த அதட்டலும் அந்த இதுவும் தான் அவனை கீழே இறங்க வச்சு, முதல்ல வண்டி ஓட்டாது, நிறுத்து, கீழே இறங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடவும் அப்புறம் வண்டியை விட்டு இறங்கினான். அதுக்கு பிறகு அங்கே புல்டோஸ் பண்ணுறது நிறுத்தப்பட்டது. அந்த மக்களுக்கு மாற்று குடியிருப்பு கிடைப்பதற்காக தொடர்ந்து பல இடைவிடாத பல கட்ட போராட்டங்கள் நடத்தி இந்த சென்னை மாநகரத்துக்குள் தான் அவர்களுக்கு வீடு வாங்கி தரணும், எங்கேயோ இருக்க செம்மஞ்சேரியிலையோ பெரும்பாக்கத்திலே கூடாது, இதே பகுதியில் கிடைக்கணும்னு சொல்லி போராட்டம் நடத்தி அதை வெற்றி கண்டோம் என்பது தான் கேசவப்பிள்ளை பூங்காவில் அந்த பகுதி மக்களுக்கு வீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இப்படியான பல போராட்டங்கள் நடத்தும். அது ஒன்றே இல்லை. இப்போ நாங்கள் சொன்னோம்னா வரிசையாக சொல்லிக்கிட்டே இப்போ இந்த அமைப்பு தொடங்கப்பட்டதுலேருந்து காந்தி நகர், கேசவப்பிள்ளை பூங்கா அல்லது எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனை ஒட்டி இருக்க பிளாட்ஃபார்மில் இருக்கவங்களுக்கு குடியிருப்பு வசதி, அல்லது 1008 இருக்கவங்களுக்கு, அல்லது அண்ணா நகர் அமைஞ்சிகரில் வீடுகள் அப்புறப்படுத்தப்பட்ட போது அங்கே தலையிட்டது, அல்லது அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மீண்டும் எக்மூரில் வந்து தலையிட்டது, அல்லது இப்போது தற்சமயம் பார்த்தீங்கன்னா துறைமுகத்தில் உட்வர்ஃப்னு சொல்லக்கூடிய பகுதி நீண்ட காலமாக வசிக்கிற பகுதி, அந்த இடத்த அப்புறப்படுத்தணும் அங்கே தலையிட்டு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. இப்போ மீண்டும் வந்து ரிப்பன் பில்டிங் பின்னாடி இப்போ நீங்கள் இந்த புகைப்படம் பார்ப்பீங்க, இந்த அட்டைப்படம், இது கூட ரிப்பன் பில்டிங் பின்னாடி இருந்த ஒரு குடியிருப்பை சார்ந்த மக்களை அப்புறப்படுத்துகிறாங்கன்னு தகவல் ஒரு நண்பர் ஃபோன் செய்து சொன்னார் செல்வாக்கு. இந்த மாதிரி அப்புறப்படுத்துகிறா, நீங்கள் உடனே வாங்கன்னு சொல்லி. செல்வா அந்த பகுதி செயலாளர் ஆறுமுகத்தை தகவல் சொல்லிவிட்டு அங்கே ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. மக்களை அணி திரட்டி மக்களை சாலையில் உட்கார வச்சு எங்களுக்கு அப்புறப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் நடக்குது. வலுவாக உக்கிரமாக போராட்டம் நடக்குது. காவல்துறையால் எதுவுமே செய்ய முடியல.
அப்போ இந்த போராட்டத்துக்கு காரணம் இவ்வளோ உக்கிரமாக நடப்பதற்கு நீடித்த போராட்டம் நடக்க காரணம் செல்வா தான். எனவே செல்வா தூக்குறான்னு சொல்லி செல்வா தூக்குறான். செல்வா தூக்கும்போது கொண்டு போய் வண்டிக்குள்ளே திணிக்கும் போது தான் மக்களெல்லாம் வண்டியை சூழ்ந்துக்கிட்டாங்க, காரை சூழ்ந்துக்கிட்டு, போலீஸோட வாகனத்தை சூழ்ந்துக்கிட்டு, எங்களை மீறி எப்படி கொண்டு போக, நாங்கள் தான் முதல்ல இப்போ எங்களுக்காக வந்தவரை நாங்கள் கைது செய்ய விடமாட்டோம்னு சொல்லி கண்டமேனைக்கு போலீஸை ஏசினாங்க, திட்டினாங்க. அதுக்கு பிறகு வேறு வழி இல்லாமல் செல்வா இறக்கி விட்டாங்க. அந்த காட்சி படம் எடுத்தது தான் இன்றைக்கு அடரை படமாக வந்திருக்குது. இப்படி பல போராட்டங்கள், கள போராட்டம் நின்றதெல்லாம் அவர் தன்னுடைய அனுபவத்தின் வாயிலாக, அது வெறும் பிரச்சனையை சொல்வதாக, புலம்பலாக, அவலத்தை சொல்வதாக இல்லாமல் அதுக்கு மாற்றை முன்வைக்கக்கூடிய, மாற்று தீர்வை முன்வைக்கக்கூடிய, நகரப்புற பிரச்சனைகளில் மற்ற இடங்களில் கிடைத்திருக்க அனுபவங்களை உள்வாங்கி பல்வேறு விதமான டாக்குமெண்ட்ஸை படித்து அதிலிருந்து விவரங்களை தொகுத்து ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு மாற்று முன்வைத்து, இதில் கூட நீங்கள் கட்டுரையை படிச்சிங்கன்னா தெரியும், கலையும் கலைஞரின் கனவுன்னு சொல்லி. அது அற்புதமான ஸ்லோகன் அது. ஏன்னா கலைஞர் ஆட்சியில் தான் 1970 குடிசை மாற்று வாரியம் உருவானது. அதில் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் இருக்கும். அந்த ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பதற்கு மாறாக இந்த ஆட்சி கலைஞர் கனவை சிதைக்கிற வேலையை செய்யுதுன்னு சொல்லி அன்றைக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக ஒரு மிகப்பெரிய நோட்டீஸ் கேம்பெயினை எல்லா குடிசை பகுதியிலையும் கொண்டு போனோம். அதனோட விளைவு தான் பார்த்திங்கன்னா அந்த அரசு உத்தரவே திரும்ப பெறப்பட்டது. அரசு உத்தரவு தனியாக போட வேண்டிய வந்தது. இப்படியான பல போராட்டங்களுக்கு வடிவம் கொடுப்பதில் தோழருடைய செல்வாவுடைய ஒரு காத்திரமான பாத்திரம் உண்டு. அதில் அவருடைய கருத்தியல் சார்ந்த விஷயங்களை அவர் ஆவணப்படுத்தி ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்க. என்ன நீங்கள் படிக்கிறது என்பது தங்களுடைய அனுபவத்தை, இந்த மார்க்சிஸ்ட் கட்சி மத்திய சென்னை கிடைத்த அனுபவத்தை அவர் அனுபவ செறிவாக அதில் எழுதி கொடுத்துருக்காரு. அது மட்டுமல்லாம் பல்வேறு தலைப்புகளில் எழுதியிருக்காரு. கோவிடு ஒட்டி எழுதியிருக்காரு, கல்வி சார்ந்த பிரச்சனை எழுதியிருக்காரு, தமிழகத்துடைய ஆளுமைகளை சார்ந்த பிரச்சனை விஷயங்களை அவங்கக்கிட்ட நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினைகள் என்ன என்பதெல்லாம் எழுதியிருக்கிறார். அவையெல்லாம் நமக்கு வழிகாட்டக்கூடிய விஷயமாக இருக்கும் என்பதனால தான் இதை ஒரு புத்தகமாக வெளியிடலாம். போகிற போக்கில் இந்த கட்டுரைகள் மறைந்து போயிடக்கூடாது, ஒரு ஆவணப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் இந்த புத்தக வெளியீட்டுக்காக முயற்சி எடுத்தோம். அந்த வகையில் இந்த வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் அருமை தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் வருகை தந்து இசைவு தந்தது மிகப்பெரிய மகிழ்ச்சி. எங்களுக்கு ஒரு உத்வேகம் அளிக்கக்கூடிய விஷயம். ஒரு மிக சிறந்த ஒரு போராளி, பல கள போராட்டங்களுக்கு தலைமை தாங்கி வழி நடத்தியவர். அவர் இப்படிப்பட்ட ஒரு கள போராளியுடைய எழுத்து வடிவத்திற்கு, ஒரு நூல் வெளியீட்டிற்கு வருகை தந்தது, வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு வந்தது என்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்று தெரிவித்து, வருகை தந்துள்ள அருமை நண்பர் எழுத்தாளர் பொறியாளர் ராமநாதன், தொடர்ச்சியாக அவருடைய கட்டுரையில் நான் வாசிச்சிருக்கேன். புதிய பரிமாணத்தில், புதிய கோணத்தில் பல்வேறு விவரங்களை நகர்ப்புறம் சார்ந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய முறையில் ஏராளமான கட்டுரைகள் அவர் எழுதியிருக்காரு. தொடர் VMS வராங்க, அவருக்கு நம்முடைய வருகையை வாழ்த்தையும் நன்றியும் தெரிவிச்சுப்போம். இப்போ அந்த முறையில் ராமநாதன் அவர்களுடைய உரை உங்களுக்கு சிறப்பான வழிகாட்டுதலாக இருக்கின்றன தெரிவித்துக்கொண்டு, அதே போல் கவிஞர் யுகபாரதி ஒரு காத்திரமான இன்றைக்குள்ள இளம் கவிஞர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திரைப்படத்தில் மிக சிறந்த கருத்துக்களை முன்னெடுப்பவராக அவர் இருக்கிறார். அவர் இந்த நிகழ்வில் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார். அதே போல் எழுத்தாளர் நம்முடைய தோழர் தீபலட்சுமி ஒரு புதிய கோணத்தில் விஷயங்களை எடுத்து சொல்வதற்கு அவர் பொருத்தமானவர் என்ற முறையில் அவரும் அழைக்கப்பட்டிருக்கு. அவங்க பேசுவாங்க. நீங்கள் அனைவருடைய பேச்சும் செவிமடுக்க வேண்டும். இந்த நேரத்தில் உங்களோட பணிவோடு கேட்டுக்கொண்டு இந்த அளவில் எனக்கு வாய்ப்பளித்த தலைமை தாங்க வாய்ப்பு நல்கிய தோழர்களுக்கு நன்றி பாராட்டி அமைகின்றது. நன்றி, வணக்கம்.